ஏழாவது அணுவாகம். அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானக் ஸ்வயமகுருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்யத இதி. யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சக ரசகும் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி. கோ ஹ்யேவான்யாத் கஃ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத். ஏஷ ஹ்யேவானந்தயாதி. யதா ஹ்யேவைஷ ஏதஸ்மின் அதృశ్యేణாத்மே நிருக்தே நிலயனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அதசோ பயம் கதோ பவதி. யதா ஹ்யேவைஷ ஏதஸ்மினுதரமந்தரம் குருதே. அத தஸ்ய பயம் பவதி. தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய. ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. பிரம்மத்தை பற்றிய விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். பஞ்சகோஷ மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறியதற்கு பிறகும் சிஷ்யனுடைய மனதில் பிரம்மத்தை குறித்த சந்தேகம் இருந்த காரணத்தினால் மீண்டும் உபனிஷத் பிரம்மத்தை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கின்றது. இந்த விளக்கங்களை சங்கராச்சாரியர் பிரம்மனுடைய இருப்பை விளக்குவதாக பொருள் கொண்டு வருகின்றார். அதை நாம் பார்த்து வருகையில் ஐந்தாவது காரணமாக யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சக. ஒரு மனிதன் ஆனந்தத்தை அடைகின்றான், ஆனந்தத்துடன் இருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் பிரம்ம. ரசத்வ பிரசித்தேகே என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். இங்கு நமக்கு சந்தேகம் வர வேண்டும். நம்முடைய அனுபவத்தில் விஷயங்கள் தான் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. பிரம்மன் ஆனந்தத்தை கொடுப்பதாக நாம் என்றும் அனுபவித்தது கிடையாது.
விஷயங்கள், பொருள்கள்தான் நமக்கு சுகஹேதுவாக பிரசித்தமாக இருக்க, உபனிஷத் எப்படி ஒருவனுடைய சுகத்திற்கு பிரம்ம காரணம் என்று சொல்ல முடியும்? இந்த சந்தேகத்தை தான் நீக்க ஆனந்த மீமாம்சா பிறகு செய்ய இருக்கின்றோம். உபனிஷத் இந்த சந்தேகத்தை எதிர்பார்த்து ஆனந்தத்தை பற்றிய விசாரம் செய்ய இருக்கின்றது. ஆகவே அங்கு நாம் பார்ப்போம். இங்கு எப்படி புரிந்து கொள்கின்றோம்? ஞானியானவன் எந்த விஷயமும் இல்லாமல் சுகமாக இருப்பதை அறிவதிலிருந்து சுகத்திற்கு பிரம்ம காரணம் என்பது ஐந்தாவது கருத்தாக அல்லது காரணமாக பார்த்தோம். பிறகு ஆறாவதாக கக அந்யாத் கக பிராண்யாத் என்ற பகுதியில் நம்முடைய சரீரமானது பல அவயவங்களுடன் கூடியது. இந்த சரீரம் வேறு ஒருவனுக்காக இருக்க வேண்டும். எப்படி விதவிதமான பொருள்களினுடைய சேர்க்கையாக ரதம் அமைந்திருந்தால் அந்த ரதமானது ரதத்திற்கு அப்பாற்பட்ட ரத சுவாமிக்காக என்பது சித்தமாகிறதோ, அதுபோல் இந்த ஷரீரம் இந்த ஷரீரத்தை காட்டிலும் வேறு ஒருவனுக்காக, அது ஜீவரூபமாக இருக்கின்ற பிரம்மனுக்கு என்ற கருத்தை கொண்டு ஆறாவது காரணம் நிலைநாட்டப்படுகின்றது. பிரம்மன் ஆத்ம தத்துவம் இல்லை என்றால் யார் மூச்சை விட முடியும்? யார் மூச்சை இழுக்க முடியும்? ஏஷஹியேவ ஆனந்தயாதி, இந்த பிரம்மனே ஆனந்த சொரூபம் என்று முடிந்தது. இனி இறுதியாக யதாஹேவைஷ என்று ஆரம்பித்து ஏழாவது காரணம், கடைசி காரணத்தை சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். இங்கு என்ன? பய அபயஹேதுத்வாத் பிரம்ம அஸ்தி என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பிரம்மன் இருக்கின்றது. என்ன காரணம்? ஒருவன் பயப்படுகின்றான், ஆகவே பிரம்மன் இருக்கின்றது. பிரம்மன் இருக்கின்றது, ஒருவனுக்கு அபயம் இருக்கின்றது, பயப்படவில்லை, ஆகவே பிரம்மன் இருக்கின்றது. பய அபய ஹேதுத்வாத், இதையும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பாம்பு இருக்கின்றது, கயிறு இருக்கின்றது. பாம்பை கயிற்றில் நாம் பார்க்கும் பொழுது கயிறானது பயஹேதுவாக நமக்கு இருக்கின்றது. அந்த கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து பயம் கொள்கின்றோம். இப்போ கயிற்றை என்னன்னு சொல்லலாம்? கயிற்றை பயஹேது, பயத்துக்கு காரணம் என்று சொல்லலாம். எப்பொழுது? அந்த கயிறானது சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது. இந்த கயிறானது அபயஹேது, பயம் இல்லாததற்கு காரணம் என்று எப்பொழுது சொல்லலாம்? கயிறானது சரியாக புரிந்து கொண்டால். அப்படி ஒரே ஒரு பொருள் நமக்கு பயத்திற்கும் காரணம், அதே பொருள் அபயத்திற்கும் காரணம். இங்கு பயம் என்பதை காரியமாக கொள்ள வேண்டும். காரியம்னா ப்ராடக்ட். அதற்கு காரணம் ஒன்றை நாம் தேட வேண்டும். இது நம்முடைய அனுபவத்தில் சித்திப்பதுதான். ஒருவர் சொல்றார், எனக்கு பயமாக இருந்தது, நான் பயந்து கொண்டேன் ஒருவர் சொல்றார். அடுத்த கேள்வி நாம் எதை கேட்போம்? என்ன கேட்போம்? எதை கண்டு பயந்தாய்? ஒருவன் எனக்கு பயப்படுகின்றேன், எனக்கு அச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த கேள்வி எதை குறித்து உனக்கு பயம் வந்தது என்பது. இதிலிருந்து என்ன சித்திக்கின்றது? பயம் என்கின்ற ஒரு ப்ராடக்ட், காரியம், அனுபவம் வந்தால் அதற்கு காரணம் சொல்லியாக வேண்டும். பயத்திற்கு காரணம் சொல்லியாக வேண்டும். உபனிஷத் என்ன சொல்கின்றது? பிரம்மன்தான் பயத்திற்கு காரணம். நாம் எதை கண்டு பயந்து கொள்வோம்? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வஸ்துவை கண்டு தான் பயந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் பிரம்மனிடம் ஏற்றி வைத்திருந்த காரணத்தினால்
பிரம்மத்திற்கு வேறாக இரண்டாவது பொருள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பயம்னு ஒன்று வந்தா அதுவும் பிரம்மனிடமிருந்து தான் வர முடியும். ஒரு கால் பிரம்மன் பய காரணம் அல்லன்னு சொல்லிட்டா என்ன ஆகிவிடும்? அத்வைதம் சித்திக்காது. பிரம்மன் ஒன்று இருக்கு, அது அபயத்தை கொடுக்கின்றது. பிரம்மனுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது, அது பயத்தை கொடுக்கின்றது என்று சித்திக்கும். அப்படி அல்லாமல் பிரம்மனே சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஜெகத்தாக தோன்றி அது பயத்தை கொடுக்கின்றது. இனி அபய காரணம். ஒருவனுக்கு பயம் இல்லாமல் இருந்தால் அதற்கும் பிரம்மன் காரணம். இப்போ ஒருவர் சொல்றார் எனக்கு பயம் இல்லை தைரியமா இருக்குன்னு சொன்னா அதற்கும் காரணம் இருக்க வேண்டும். உதாரணமாக, வாலியானவன் மிக பலசாலி. சுக்ரீவன் என்ன செய்தான்? வாலியுடன் போருக்கு வந்தான். முதல் முறை போரிட்டான். வாலியிடம் நன்கு அவன் தோற்கடிக்கப்பட்டான். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் என்ன சொல்றான்? என்னிடம் போருக்கு வா என்று சுக்ரீவன் அழைக்கின்றான். இப்போ வாலிக்கு கோபம் வர்றேன்னு வரும்பொழுது அவனுடைய மனைவி தாரா கூறுகின்றாள், இப்பொழுதுதான் உங்களிடம் நன்கு அடி வாங்கி கொண்டு சென்றுள்ளான், இப்பொழுது அவன் தைரியமாக வருகின்றான் என்றால் அவனுடைய அபயத்திற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும், கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் என்று அவள் யூகிக்கின்றாள். காரணம் என்ன? இவனுக்கு ஏதோ ஒரு தைரியம் வந்திருக்கே, அபயம் வந்திருக்கே, அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா யாராவது ஒரு மூடன் இவ்வளவு தூரம் வாளிகிட்டு அடி வாங்கிட்டு மீண்டும் அடி வாங்குவதற்காக வருவானா? அதனால் சிந்திக்க வேண்டும். சுக்ரீவனுடைய அபயத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனால் வாலி அதை கேட்கவில்லை. இதிலிருந்து சுக்ரீவனுக்கு அபயம் இருக்கின்றது என்பதிலிருந்து என்ன தெரிகிறது? அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது, ராமன் என்கின்ற காரணம் இருந்தது. அப்படி அபயத்திற்கும் காரணம் இருக்கின்றது. ஞானிகள் இந்த உலகத்தில் சாதாரணமாக எதை கண்டு நாம் பயந்து கொள்கின்றோமோ எதுவுமே அவர்களுக்கு பயத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பயம் இல்லாததற்கு காரணம் அபயம் என்கின்ற பிரம்மத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால். சாஸ்திரமே பிரம்மத்திற்கு அபயம்னு பெயர் கொடுக்கின்றது. அபயம் வை ஜனக பிராப்தோசி, நீ பிரம்மத்தை அடைஞ்சன்னு சொல்வதற்கு பதிலாக நீ அபயத்தை அடைந்துள்ளாய் என்பது மோட்ச பலமாக உபனிஷத்தில் கூறப்படும். இவ்விதத்தில் ஒருவனுக்கு பயம் வருவதற்கும் ஒருவனுக்கு அபயம் வருவதற்கும் பிரம்மன் காரணமாக இருக்கின்றது. இது வைத்துக்கொண்டு பிரம்மனுடைய அஸ்தித்வமானது நிரூபிக்கப்படுகின்றது. ஆகவே பிரம்மன் இருக்கின்றது. இனி நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். யதா என்றால் எப்பொழுது. இப்போ எங்க இருக்கோன்னு தெரியுதோ? 7வது அணுவாகத்தில் ஏஷஹி ஏவ ஆனந்தயாதி, அதற்கு அடுத்ததாக யதா ஹே வைஷ. யதா என்றால் எப்பொழுது, ஹி ஏவ, ஹி ஏவ என்றால் அந்த காலத்தில்தான். எந்த காலம் என்று பிறகு சொல்ல வரும். ஏஷக என்றால் ஞானி, ஏஷக என்றால் இவன். இங்கு இவன் என்ற சொல் ஞானியை குறிக்கின்றது. ஞானியானவன். யதா என்றால் யாது காரணத்தினால் அல்லது எந்த நேரத்தில் அல்லது எப்பொழுது ஞானியானவன். அடுத்த சொல் ஏ தஸ்மின். ஏ தஸ்மின் என்றால் இதில், இதனிடத்தில் என்று பொருள். ஏ தஸ்மின் என்றால் இதனிடத்தில். இதனிடத்தில்னா எதனிடத்தில் நம்ம சேர்த்திக்கணும்? பிரம்மணி, பிரம்மத்தினிடத்தில். இப்போ ஏ தஸ்மின்கிற ப்ரோனவுனுக்கு அர்த்தம் பிரம்மத்தினிடத்தில். ஏ தஸ்மின் இஸ் ஈக்குவல் டு பிரம்மணி, பிரம்மத்தில், பிரம்மனிடத்தில். பரம்பொருளில் அர்த்தம். பிரம்மத்தில்னா பரம்பொருளில். எப்பொழுது
ஞானியானவன் பரம்பொருளில், அதுக்கப்புறம் சில சொற்களை எல்லாம் விட்டுருவோம். அதிருஷ்யே, அனாத்மியே, அனுருக்தே, அநிலயனே அதெல்லாம் விட்டுட்டு அபயம்ங்கிறதுக்கு அடுத்தது பிரதிஷ்டாம் விந்ததே. அதற்கு பொருள் பார்ப்போம். பிரதிஷ்டாம் விந்ததே. விந்ததே என்றால் அடைகின்றானோ. விந்ததே என்றால் அட்டைன்ஸ், லபதே அடைகின்றானோ. எதை அடைகின்றான்? பிரதிஷ்டாம். பிரதிஷ்டாம் என்றால் நிஷ்டா ஸ்திதி, இருத்தலை அடைகின்றானோ. பிரதிஷ்டா என்றால் இருத்தல். இப்ப அர்த்தம் வருகின்றதோ? எப்பொழுது ஞானியானவன் பிரம்மனிடத்தில் இருத்தலை அடைகின்றானோ, பிரதிஷ்டையை அடைகின்றானோ. ஞானி எந்த காலத்தில் பிரம்மனிடத்தில், பிரம்மனிடத்தில்ங்கிற வார்த்தை எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு? ஏதஸ்மின், இந்த பிரம்மனிடத்தில் பிரதிஷ்டையை, நிலையை அடைகின்றானோ. பிரதிஷ்டாங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சதுதான். கோயில் எல்லாம் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுனா நிலைப்படுத்துதல், அசைக்காம வச்சிருக்கிறதுக்கு பேர் பிரதிஷ்டா. அப்படி ஞானியானவன் எப்பொழுது பிரம்மத்தினிடத்தில் நிலை பெறுகின்றானோ, நிஷ்டையை அடைகின்றானோ. அதற்கு நிஷ்டைன்னு சொன்னா பிரம்மத்துல போய் என்ன நிஷ்டை அடைய முடியும்? பிரம்மன் ஒரு பொருளா அதுல போய் அசையாம நிஷ்டை அடைவதற்கு என்றால், பிரம்மத்தில் நிஷ்டை அடைதல் என்றால் பிரம்மத்தினிடத்தில் ஆத்மபாவத்தை அடைதல். அப்ப பிரதிஷ்டாங்கிறதுக்கு அர்த்தம் ஆத்மபாவக, ஆத்மா என்கின்ற அறிவை அடைதல். அந்த பிரம்மத்தை ஆத்மா என்று பாவித்தல், புரிந்து கொள்ளுதல். இப்ப பிரதிஷ்டா என்பதற்கு பொருள் ஆத்மபாவம், ஆத்மபாவத்தை அடைதல். எப்பொழுது ஒருவன் பிரம்மத்தினிடத்தில் ஆத்மபாவத்தை அடைகின்றானோ அப்பொழுது அவன் அபயத்தை அடைகிறான்னு பிறகு வரப்போகின்றது. இந்த சொல் எப்படி தொடர்கிறது என்றால், எப்பொழுது பிரம்மத்தினிடத்தில் ஒருவன் ஆத்மபாவத்தை அடைகின்றானோ, சுருக்கமா என்ன? எப்பொழுது பிரம்மத்தை அறிகின்றானோ, ஞானி ஆகின்றானோ, அப்பொழுது அபயத்தை அடைகின்றான்னு அடுத்த வாக்கியத்தில் வர இருக்கின்றது. இனி பிரதிஷ்டாம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கின்றது, அபயம் பிரதிஷ்டாம். இந்த அபயம் என்பதை ரெண்டு விதத்தில் பொருள் கொள்ளலாம். ஒன்று, அபயம்ங்கிற சொல்ல அபயாம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் அபயாம் என்பது பிரதிஷ்டாம் என்பதற்கு அஜெக்டிவ், அடைமொழி ஆகின்றது. அபயம்ங்கிறத அபயாம் பிரதிஷ்டாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன பொருளாகின்றது? அபயாம் பிரதிஷ்டாம் என்றால் பயமற்ற ஆத்மபாவத்தை அடைகின்றானோ, பயமில்லாத நிலையை அடைகின்றானோ. பயமற்ற ஆத்மபாவம். சில பேர்த்துக்கு நம்மைய போய் ஈஸ்வரன் பிரம்மன்னு சொல்றதுல பயம் வந்துடும். அபயே பயதர்ஷினகன்னு சொல்லுவார். எப்படி நான் ஒரு அல்பன், என்ன போய் பிரம்மனிடத்தில் ஒன்றுன்னு சொல்றதேன்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மான்னு நாம் புரிந்து கொண்டால் பிறகு பிரம்மன் வேறு, நான் வேறு அல்ல. ஒரு விசிஷ்டாத்வைதி அத்வைதியை பார்த்து கேட்டான், உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அகங்காரம் பெருசா இருக்கு, நீங்க போய் பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்றுன்னு சொல்றீங்களே, இதுக்கு மேல ஒரு அகங்காரிய பார்க்க முடியுமா உலகத்துல என்று கேட்டான். அதற்கு அத்வைதி சொன்னா, என்னுடைய அகங்காரம் பெருசுதான், நான் என்ன சொல்றேன், ஈஸ்வரனும் நானும் ஒன்றுன்னு சொல்றேன். உன்னுடைய அகங்காரம் இருக்கோ அது என்னை விட பெருசுன்னா. காரணம் என்னன்னா, நீ என்ன சொல்ற, ஈஸ்வரனுக்கு வேறா நான் இருக்கிறேன்னு சொல்றிய,
அது எவ்வளவு பெரிய அகங்காரம். நான் என்ன சொல்கிறேன், ஈஸ்வரன் தான் இருக்கார், நான்கிறது ஒன்று இல்லை, ஈஸ்வரனோட நான் ஐக்கியம்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தால் அந்த பிரம்மத்திற்கு அப்பாற்பட்டு தனியாக நீ ஒருத்தன் இருக்கிறன்னு சொல்கிறையே, அந்த அகங்காரம் தான் பெருசுன்னு சொன்னான். அதே போல் இங்கே அபயம் பிரதிஷ்டாம் என்றால், அபயாம் பிரதிஷ்டாம் என்றால் பயமற்ற பிரதிஷ்டையை பிரம்மனிடத்தில் ஒருவன் அடைகின்றான் என்றால், முழுமையாக பயமற்ற ஆத்மபாவத்தை பிரம்மனிடத்தில் எப்பொழுது ஒருவன் அடைகின்றானோ. இது அபயம்ங்கிறத அபயாம்னு நம்ம திருத்திட்டோம்னா, அல்லது அப்படியே வைத்து கொண்டால் அபயம்ங்கிற சொல் விந்ததே என்பதுடன் சேர்த்து அபயம் என்றால் ஃபோம், உறுதியான, பயமற்ற என்றால் உறுதியான, கலங்க முடியாத நிலையில் ஒருவன் பிரதிஷ்டையை அடைகின்றானோ. ஃபோம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஃபோம் என்றால் உறுதியான ஆத்மபாவத்தை அடைகின்றானோ. இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஞானத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால், சில சமயம் அந்த ஞானம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. யாராவது ஒருவர் ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது போயிடும். நம்ம ஞானம் சரியாகத்தான் இருக்கும். சரியான ஞானமே யாராவது ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விட்டால் என்ன ஆயிரும்னா, அந்த ஞானம் ஆட்டங்கன்றுன்னு சொல்லுவாங்க தெரியுமோ, அது ஆயிரும். இப்போ அந்த ஞானம் அசைவற்று விடும். அப்படி இல்லாமல் உறுதியான ஆத்மபாவத்தை அடைகின்றானோ. இப்போ அபயம் விந்ததே என்றால் உறுதியாக அடைகின்றானோ. இந்த ஞானத்திற்கு 2 விதமான பிரதிபந்தங்கள் இருக்கின்றன. ஒன்று சந்தேகம், இனி ஒன்று விபர்யம், நம்முடைய விபரீத பாவனை. இந்த 2 இல்லாததை காட்டுகின்றது அபயம் விந்ததே என்பது. உபனிஷத்தில் இருக்கிறது படி படித்தோம்னா அபயம்ங்கிறது அட்வர்ப். அபயம் விந்ததே என்றால் உறுதியாக நிலை பெறுகின்றானோ. இப்போ உறுதினா என்ன? நம்ம பிரம்மனிஷ்டை அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். பிரம்மனிஷ்டான்னு சொன்னால் பிரம்மத்தில் உண்மையிலேயே நிஷ்டை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நம்மளே பிரம்மனாக இருக்கிறதுனால. இப்போ எப்பெல்லாம் பிரம்மனிஷ்டன்னு சொல்கிறோமோ அப்போ பொருள் பிரம்ம ஞான நிஷ்டா என்பது பொருள். பிரம்ம ஞானத்தில் தான் நமக்கு நிஷ்டை வேணுமே தவிர பிரம்மத்திடம் நிஷ்டை வேண்டாம். காரணம் என்ன? அந்த பிரம்மனே நாமாக இருக்கின்ற காரணத்தினால். இப்போ இந்த இடத்தில் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே என்றால் உறுதியான ஞான நிஷ்டையை எப்பொழுது அடைகின்றானோ, ஞான பிரம்ம ஞான நிஷ்டையை எப்பொழுது அடைகின்றானோ. எதில்? இந்த பிரம்மத்தில். அதற்கப்புறம் உபனிஷத் சொல்லும் அவனுக்கு என்ன பலம். அவனுக்கு அபயம்ங்கிறது பலமாக பிறகு சொல்ல போகின்றது. இனி நம்ம விட்டு வச்ச சொல்லுக்கு வருகின்றோம். யதாஹி ஏஷக ஏதஸ்மின். அதற்கு பிறகு 4 சொற்கள் இருக்கின்றது. அந்த 4 சொற்களும் பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். எல்லாம் பிரம்மத்திற்கு அடைமொழி. எப்படிப்பட்ட பிரம்மன்? ஏதஸ்மின்ங்கிறது பிரம்மத்தை குறிக்குது. எப்படிப்பட்ட பிரம்மனா? 4 அதிருஷ்யே, அனாத்மியே, அநிருக்தே, அநிலையனே. இந்த 4 சொற்கள் பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். இப்படிப்பட்ட பிரம்மத்தில் என்று பொருள். எப்படிப்பட்ட பிரம்மன்? முதல் சொல் அதிருஷ்யே. இதெல்லாம் 7வது பக்தியில் வருவதற்கு காரணம் என்ன? ஏதஸ்மின் பிரம்மணின்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்மத்தினிடத்தில். இப்போ எந்த பிரம்மத்தினிடத்தில்னா இப்படிப்பட்ட லட்சணங்களையுடைய பிரம்மத்தினிடத்தில் யாரொருவன் நிஷ்டையடைகின்றானோ என்பது பொருள். இனி ஒவ்வொரு சொற்களாக பார்க்கலாம். அதிருஷ்யே. திருஷ்யம் என்றால் நமக்கு தெரியும். திருஷ்யம்னா பார்க்கப்படுவது. அதிருஷ்யம் என்றால் பார்க்கப்படாதது. அதிருஷ்யம் என்றால் பார்க்கப்படாதது.
அதிருஷ்யே என்றால் பார்க்கப்படாத தன்மையுடைய பிரம்மத்தினிடத்தில் என்று பொருள். இப்ப திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுதல், அதிருஷ்யம் என்றால் பார்க்கப்படாதது. எதெல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அதை விஷயக என்று நாம் சொல்வோம். விஷயம்னா என்ன? நம்மால் அனுபவிக்கப்படுவது விஷயம். பார்க்கப்படாததுன்னு சொன்ன என்ன? அவிஷயக. ஆகவே அவிஷய பூதே பிரம்மணி என்பது பொருள். விஷயமற்றதான பிரம்மன், பார்க்கப்படாதது. சங்கராச்சாரியர் இனி ஒரு பொருள் எடுத்துக்கிறார். அவிகாரக, விகாரமற்றது என்ற பொருளும் எடுத்துக்கொள்கின்றார். காரணம் என்னவென்றால், எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் விகாரத்திற்கு உட்பட்டது. நம்ம வாழ்க்கையில விகாரம்னா மாற்றம். மாற்றம் அடையாத பொருளை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. ஆகவே எதெல்லாம் பார்க்கப்பட்டுள்ளதோ அல்லது பார்க்கப்படுகிறதோ, பார்க்க இருக்கின்றோமோ அனைத்தும் விகாரம், விகாரத்தை உடையது. ஆகவே சங்கரர் அவிகாரே பிரம்மணி என்று எடுத்துக்கொள்கின்றார். இப்போ அவிகாரேன்னு எடுத்துக்கலாம். அதிருஷ்யேனா பார்க்கப்படாதது, அல்லது அபிஷயம் நம்முடைய அறிவுக்கு இந்திரிய கோச்சரமாக இல்லாதது. இது ஒரு பொருள். இனி ஒரு விளக்காசிரியர் என்ன பொருள் சொல்கின்றார்? பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம் என்று பொருள் சொல்றார். பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு விஷயமாக இல்லாதது, 5 ஞானேந்திரியங்களினால் கிரகிக்கப்படாதது என்பதும் பொருள். இப்போ அதிருஷ்யே என்றால் பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம், அகோச்சரே பிரம்மணி. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதிருஷ்யேன்னு சொன்னால் இதெல்லாம் பொருள் வரும். விகாரம் கிடையாது, இந்திரியங்களினால் அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாது. இங்கே திருஷ்னா பார்த்தல். பார்த்தல்ங்கிறது 5 ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாதது. அப்படிப்பட்ட பிரம்மத்தில் ஒருவன் நிலை பெறுகின்றானோ. இனி இரண்டாவது சொல் அனாத்மியே. அனாத்மியே என்றால் அஷரீரே, ஷரீரம் அற்றது என்று பொருள். ஷரீரம் அற்றது. அனாத்மியே என்றால் ஷரீரம் அற்றது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரங்கள் அற்றது. ஏன் ஷரீரமற்றதாக இருக்கிறது என்றால், முதலில் சொன்னதையே காரணமாக கொள்ளலாம். அதிருஷ்யத்துவாத் அனாத்மியம். எதனால் பார்க்கப்படாததாக இருக்கின்றதோ அதனாலேயே அதற்கு ஷரீரமற்றதாக இருக்கிறது என்று ஒன்றுக்கு இனியொன்று காரண காரிய பாவமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அதிருஷ்யத்துவாத் அனாத்மியம் அல்லது அஷரீரம். அனாத்மியம் என்றால், ஆத்மியம் என்றால் சம்பந்தப்பட்டது. நம்மோட சம்பந்தப்பட்டது என்ன? நம்முடைய சரீரம். அனாத்மியம் என்றால் சம்பந்தப்படாதது, ஷரீரம் அற்றது. இதை இனியொரு விளக்காசிரியர் என்ன எடுத்துக்கிறார்? அங்க பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம் சொன்னார், இங்க அனுமான பிரமாண அகோச்சரம் என்று எடுத்துக்கொள்கின்றார். இன்ஃபரன்ஸ், அனுமான பிரமாணத்தினால் இந்த பிரம்மனானது அறியப்படாது. அதிருஷ்யம்ங்கிற சொல்லுல பிரத்யக்ஷ பிரமாணத்தில் அறியப்படாதது. அனாத்மியம் என்ற சொல்லில் அனுமான பிரமாணத்தினால் அறியப்படாதது. அது ஒரு பொருள். அல்லது அஷரீரே, ஷரீரம் அற்றது, அதான் நேரடியான பொருள். இனி மூன்றாவது சொல் அநிருக்தே. நிருக்தம் என்றால் நிச்சயமாக எதை நாம் பேச முடியுமோ அது நிருக்தம். அநிருக்தம் என்றால் விளக்க முடியாது, லட்சணம் கொடுக்க முடியாது.
அன்டிஃபைனபிள், இப்படித்தான் என்று விளக்க முடியாதது. அநிருக்தே, நிருக்தின எட்டிமாலஜின்னு சொல்றோம். ஒரு வார்த்தை எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறதுக்கு நிருக்தின்னு சொல்லி சொல்றது. அநிருக்தே என்றால் இப்படிப்பட்டது என்று வாக்கால் விளக்க முடியாதது பிரம்மன். அநிருக்தே. இப்ப இதிலிருந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இனியொரு அர்த்தம் என்னவா இருக்க முடியும். பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம், அனுமான பிரமாண அகோச்சரம். அநிருக்தேன்னு சொல்றதிலிருந்து சப்த பிரமாண அகோச்சரம். இது சப்தத்தினாலும் பிரம்மத்தை விளக்க முடியாது. சப்த பிரமாணே அதிருஷ்யம், கண்ணால் பார்க்க முடியாது, இந்திரியங்களால் அனுபவிக்க முடியாதது. அனாத்மியே, ஷரீரம் அற்றது. அநிருக்தே, விளக்க முடியாதது, வாயால் விளக்க முடியாது. பிறகு சாஸ்திரம் எப்படி விளக்குதுங்கிற சந்தேகம் வந்தால் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சாஸ்திரமானது இதுதான் பிரம்மன் என்று விளக்கவில்லை. இப்போ சாஸ்திரம் சப்தரூபமாக தான் இருக்கே. அனிருக்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி சாஸ்திரம் பிரம்மத்தை நமக்கு விளக்குகிறது என்றால், சாஸ்திரமானது பிரம்மத்தை ஒரு பொருளாக நமக்கு விளக்கவில்லை. பிரம்மத்திடம் சில தேவையற்ற பொருள்களெல்லாம் சேர்ந்துள்ளது. அனாத்மா பிரம்மத்தோடு கலந்திருக்கின்றது. சாஸ்திரம் என்ன செய்கின்றது? அவைகளை நிஷேதம் செய்து விட்டு விடுகிறது. பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதுனா ஸ்வயம் பிரகாச பிரம்ம. எப்பொழுதுமே அடிக்கடி பிரம்மன் எதனாலும் விளக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அப்போ சாஸ்திரம் விளக்க முடியுமா முடியாதான்னு சொன்னால், சாஸ்திரம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரத்தினாலையும் விளக்க முடியாது. பிறகு எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறோம்னா, அந்த பிரம்மத்திடம் ஏற்றி வைத்திருக்கின்ற அனாத்மாவை நீக்க சாஸ்திரம் நமக்கு பயன்படும். இனி கடைசி சொல், நான்காவது சொல் அநிலையனே. நிலையனம் என்றால் சப்போர்ட், ஆதாரம். அநிலையனம் என்றால் ஆதாரம் அற்றது. அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் ஒன்றும் கிடையாது. நாமெல்லாம் பூமி மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம். பூமிக்கு என்ன ஆதாரம்னா, அது வேற ஏதாவது மேல உட்கார்ந்துருக்கோ, அது அநிலையனமா இருக்கு. அதே போல பிரம்மனானது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த பூமி எல்லாமே அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரம். பிரம்மத்திற்கு ஆதாரம் கிடையாது. அநிலையனே. நிலையனம்னா ஆதாரம், வீடு, ஆஸ்ரயக. அநிலையனம்னா ஆஸ்ரய ரகிதக. அப்படிப்பட்ட பிரம்மன். இந்த 4 அடைமொழியுடன் கூடிய பிரம்மன். இப்படிப்பட்ட பிரம்மத்தினிடம் அபயம் பிரதிஷ்டாம் யதா விந்ததே. எப்பொழுது அல்லது யாது காரணத்தினால் ஒருவன் இப்படிப்பட்ட பிரம்மத்திடம் ஆத்மபாவத்தை அடைகின்றானோ. என்ன, சில பேர் நான் பிரம்மத்தை ஆத்மானு புரிஞ்சிட்டேன்னு சொல்லி பிரம்மத்துக்கு ஏதோ ஒரு லட்சணத்தை நினைச்சு தவறாக நினைத்து கொள்ளலாம். அப்படி அல்ல. இங்கு விளக்கப்பட்ட லட்சணத்தை உடைய பிரம்மத்தினிடம் யார் ஆத்மா என்ற ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமா? இப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்? உபனிஷத் வருகின்றது. அத என்றால் ததா, அப்பொழுது. இங்க எதான்னு துவங்குச்சு. ததா, அப்பொழுது. சக, ஏஷக, எவன் ஆரம்பிச்சது, சகன அவன். இப்போ அத என்றால் பிறகு, அப்பொழுது. சக அவன். அபயம் கதக பவதி. கதோ பவதி, அடைந்தவன் ஆகிறான். கதோ பவதினா அடைந்தவன் ஆகிறான். அவன் எதை அடைந்தவன் ஆகிறான்? அபயம். அபயத்தை அடைந்தவன் ஆகின்றான். அப்பொழுது அவன் அபயத்தை அடைந்தவனாக ஆகின்றான். காரணம் என்ன? இப்படிப்பட்ட பிரம்மனிடத்தில் ஆத்மா என்கின்ற பாவனை அவனுக்கு இருக்கின்ற காரணத்தினால்
அவன் அபயத்தை அடைகின்றான். உபனிஷத் இங்கு அபயத்திற்கு காரணம் பிரம்ம என்று சொல்லி இருக்கின்றது. இதிலிருந்து சங்கரர் எடுத்துக்கிறார், ஆகவே பிரம்மத்தை அஸ்தி இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரசித்தியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, யாம் இருக்க பயம் ஏன்னு சொல்லி. அதை 2 படியில் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பகவான் இருக்கார், நான் எதுக்கு பயந்துக்கணும்? ஏன்னா திருடன் வந்தெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணிட மாட்டான், பகவான் காப்பாற்றுவார். இப்போ யாம் இருக்க பயம் ஏன்? நானே இருக்கிறனே, நீ திருடனை நினச்சோ அல்லது நோயை நினச்சோ எதையும் நினச்சி பயப்படாத. காரணம் என்ன? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் புரிஞ்சுக்கணும். பக்தர்களாக சாதகர்களாக இருக்கும்போது, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது எப்படி புரியணும்னு சொன்னால், யாம் இருக்க, யாம் மட்டும் இருக்க பயம் ஏன்? என்னை தவிர 2வது பொருளே இல்லாத போது பயம் ஏன்? உனக்கு எங்கிருந்து பயம் வர முடியும்? இப்போ யாம் இருக்கங்கிறதனுடைய பொருள், திருடன் இருக்கான், நோய் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது உன்னை பயப்படுத்துறதுக்கு, நானும் இருக்கேன், அதிலிருந்து என்னை கண்டு பயந்துக்காதங்கிறது முதல் பொருள். 2வது பொருள் யாம், நான் மட்டும், அங்கே ஏவங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். அகமேவ அஸ்மி, நான் மட்டும் இருக்க. யாம் இருக்கன்னா யாம் ஒருவன்தான் இருக்கின்றோம், வேற யாருமே இல்லை. நீ எதை கண்டு பயந்துக்க வேண்டும்? இப்போ பயம் ஏன் அப்படின்னா பயம் வேண்டாம். அது 2வது அர்த்தம். இந்த 2வது அர்த்தம் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் வரணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பிரம்மனிடத்தில் ஒருவன் ஆத்மபாவத்தை அடைந்தால் அவன் அபயத்தை அடைகின்றான். இனி யார் பயத்தை அடைவார்கள்? உபனிஷத் சொல்கிறது, யதா எப்பொழுது, ஹி ஏஷக. இந்த இடத்துல ஏஷகன ஞானி அல்ல, எவனோ ஒருவன், ஞானத்தை அடையாதவன், இல்லை என்ன செய்பவன், ஒன்று செய்ய போகிறான் அவன், இப்படி செய்பவன் அவனுக்கு என்ன பலன்? இதுக்கு விபரீதமாக உபனிஷத் கூறுகிறது. யதா எப்பொழுது, ஹி ஏவ ஏஷக ஒருவன். இந்த இடத்துல ஏஷகங்கிறதுக்கு ஞானின்னு பொருள் அல்ல, ஏதோ ஒரு மனிதன். ஏ தஸ்மின், ஏ தஸ்மின்ங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இதனிடத்தில், பிரம்மனிடத்தில், இந்த பிரம்மத்தினிடத்தில், இதனிடத்தில் என்ன செய்கிறான்? உதரம் அந்தரம் குருதே. குருதேன செய்கின்றான். ஏஷக குருதே, இவன் செய்யறானா? இவன் என்ன செய்யறான்? உதரம் அந்தரம். அந்தரம் என்றால் பேதக, வேற்றுமை. அந்தரம் என்றால் பேதம், வேற்றுமை. வேற்றுமையை செய்கின்றானோ, வேறுபடுத்துகின்றானோ, இந்த பிரம்மத்தினிடமிருந்து தன்னை வேறுபடுத்துகின்றானோ எவனொருவன் அந்தரம் குருதே. அந்தரம்னா இவன் கேப் வச்சிடறான். இந்த பிரம்மத்தின் இடத்தில் தனக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு கேப், கேப்னா ஒரு இடைவெளி, வேற்றுமையை எப்பொழுது ஒருவன் செய்து விடுகின்றானோ. இப்போ அந்தரம்னா பேதக, டிஃப்ரென்ஸ், வேற்றுமை. எவ்வளவு வேற்றுமைனா அந்த வேற்றுமை உதரம். உதரம்ங்கிற சொல்லுக்கு பொருள் இதை 2ஆ பிரிக்கணும். உத் அறம். உத் என்றால் அபி. அபி, அபின்னா மேலும். அபிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் பிறகு பார்ப்போம். அறம் என்றால் அல்பம், சிறிது. அறம், உதரம். உதரம்ங்கிறதுக்குள்ள 2 சொற்கள் இருக்கின்றது. ஒன்று உத், இனி ஒன்று அறம். உத் என்றால் அபி. அபிங்கிறதுக்கு அறம்ங்கிறத சொல்லிட்டு பிறகு தமிழுக்கு வருவோம். சமஸ்கிருதத்தில் அபி, உத்துனா அபி. அறம் என்றால் சிறிது, அல்பம். அப்போ உதரம் இஸ் ஈக்குவல் டு அல்பம் அபி. அல்பம் அபி என்றால் சிறிதளவாவது. அபினா ஆவது அப்படின்னு அர்த்தம். சிறிதும் கூட, கொஞ்சமாவது, ஏதோ கொஞ்சம் செய்து விட்டால். என்ன கொஞ்சம்? அந்தரம்.
சிறிதளவாவது வேற்றுமையை செய்து விட்டால், அதான் இதனுடைய கடைசி அர்த்தம். இப்போ உதரம் அந்தரம் குருதேங்கிறதுக்கு ஃபைனலாக என்ன அர்த்தம்? அல்பம், சிறிதளவாவது வேற்றுமையை ஒருவன் செய்தால். செய்தல்னா என்ன? ஒருவன் வேற்றுமையை மனதில் கொண்டால். எதனிடத்தில்? ஏதஸ்மின், இந்த பிரம்மனிடத்தில், இப்படிப்பட்ட பிரம்மனிடத்தில் வேற்றுமையை கொண்டால். யாரிடமிருந்துன்னு உபனிஷத் சொல்லல, தன்னிடமிருந்து. தனக்கும் பிரம்மத்திற்கும் ஒரு பேதத்தை சிறிதளவாவது, உதரம் அந்தரம், ரொம்ப தூரம் வேற்றுமை வேண்டான்னு சொல்லல, கொஞ்சமாவது ஒரு கேப் வேற்றுமையை கொண்டால் அவனுக்கு என்னவாகுமா? அத, அவனுக்கு அப்பொழுது, ததா, அதனா இங்கேயும் அப்பொழுது, ததா தஸ்ய, அவனுக்கு பயம் பவதி, பயமானது ஏற்படுகிறது. அவனுக்கு பயமானது ஏற்படுகிறது. யாருக்கு? யார் உதரம் அந்தரம் குருதே அல்பமபி பேதம் குருதே, யார் சிறிதளவாவது கூட பேதத்தை, வேற்றுமையை பிரம்மனிடமிருந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பயம் பவதி. அந்த பயம் யாரிடமிருந்து ஆரம்பிக்கும்னா பகவானிடமிருந்து ஆரம்பிக்கும். பகவானை பார்த்தே ஆரம்பத்தில் பயந்துக்குவார்கள். எப்படி? நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், அதை கொடுக்க முடியல, பகவான் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு சொல்லி முதலில் யாரை கண்டு பயந்துக்குவோம்னா அதே பகவானை கண்டே பயம் வரும். எப்பொழுதுனா வேற்றுமை வருகின்றதோ. இது அழகா வேறொரு உபனிஷத்தில் த்விதீயாத்வை பயம் பவதி, இருமையிலிருந்து தான் பயம் வருகிறது என்று பிருகதாரண்யக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்போ இதை யதா அத என்று நம்ம படித்தோம். யதான எந்த காலத்தில் அல்லது எப்பொழுது வேற்றுமையை செய்கிறானோ அப்பொழுது பயம் வரும். எப்பொழுது வேற்றுமையை செய்யாமல் ஆத்மபாவத்தை அடைகின்றானோ அப்பொழுது அபயத்தை அடைகிறான்னு பார்த்தோம். அல்லது யதா என்பதை காரணமாக எடுத்துக்கொண்டால், யாது காரணத்தினால் ஆத்மபாவத்தை அடைகிறானோ அத என்றால் அந்த காரணத்தினால் அபயத்தை அடைகின்றான். யாது காரணத்தினால் வேற்றுமையை செய்கின்றானோ அத அந்த காரணத்தினால் பயத்தை அடைகின்றான் என்று காரிய காரண பாவனையிலும் எடுத்துக்கொள்ளலாம், காலத்தினுடைய அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுது செய்கிறாயோ அப்பொழுது இது பலன். இப்படி செய்த காரணத்தினால் இப்படிப்பட்ட பலன். வேறுபாடு புரிகின்றதோ? இதில் அந்தரம் புரியணும், டிஃபரன்ஸ் புரியணும். இதில் என்ன அந்தரம்? அந்தரம்னா வேறுபாடு என்ன? முதலில் காலம், எப்பொழுது இதை செய்கிறானோ அப்பொழுது பயம் அல்லது அபயம். எப்பொழுது செய்கிறானோ, யாது காரணத்தினால் இதை செய்தானோ அந்த காரணத்தினால் பயம் அல்லது அபயம். எப்பொழுது பயம், எப்பொழுது அபயம்? உதரம் அந்தரம் குருதே பயம். எப்பொழுது வேற்றுமை இல்லையோ அப்பொழுது அபயம். இப்போ உபனிஷத்து பயத்திற்கும் அபயத்திற்கும் பிரம்ம காரணம் என்று கூறுகிறது. இனி மீண்டும் சொல்கிறது, தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய தது து ஏவ. தது என்றால் பிரம்ம, தத்துவேவங்கிறத பிரிச்சோம்னா தது பிரம்ம, து ஏவ அதே பிரம்மந்தான். பயம் பய காரணம் என்று பொருள். அதே பிரம்மந்தான் பய காரணம். இந்த இடத்துல உபனிஷத் என்ன சொல்கிறது? ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோமே, அவனை சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? வித்துவான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யார் வித்துவான்? படித்தவன் வித்துவான். இப்போ விதுஷக என்றால் வித்துவான். ஒருவன் எவ்வளவு சாஸ்திரத்தை வேணாலும் படிச்சிருக்கலாம், அவன் பிரம்மத்திடம் பேத புத்தியுடன் இருந்தால் எந்த அறிவும் அவனுடைய பயத்தை நீக்காது,
பயத்தை தான் கொடுக்கும்னு உபனிஷத் சொல்கிறது. இப்போ விதுஷக என்றால் வித்வானுக்கு, அமன்வானஸ்ய, அமன்வானஸ்ய என்றால் ஆத்மபாவத்தை அடையாதவன், ஆத்மபாவத்தை அடையாத வித்வானுக்கும் பிரம்மன் பயத்தை கொடுக்கிறது. இப்போ உபனிஷத் வித்வத்தை நிஷேதம் செய்கிறது. ஒருவன் எவ்வளவு சாஸ்திரம் வேணாலும் படிச்சிருக்கலாம், மீமாம்சா, தர்க்கா, வியாக்கரணம், வேதாந்தா கரை கண்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒன்று தான் இல்லை, என்னன்னா அந்த பிரம்மத்திடம் ஆத்ம நிஷ்டை கிடையாது. அவனுக்கு என்ன ஆகும்னா பயம். அவனுக்கு இதே பிரம்மன் பயத்தை கொடுக்கின்றது. இப்போ அமன்வானஸ்ய என்றால் மண்வானகனா புத்தியை வைக்கிறவன், அமன்வானகன்னு சொன்னால் பிரம்மத்திடம் புத்தியை வைக்காதவன். ஆனால் அவன் யாருன்னா விதுஷக, கிரேட் ஸ்காலர், நல்ல வேதாந்தம் படிச்சிருக்கான், எல்லா சாஸ்திரமும் எல்லா அறிவும் இருக்குது. அந்த அறிவு வேறு, அவனுடைய மனம் வேறு. அவனுடைய மனசு பிரம்மத்திடம் நான்கிற அறிவை, அந்த புத்தியை வைக்காம என்னதான் படிச்சிருந்தாலும் பயம். அந்த விதுஷா, விதுஷகனா ஞானின்னு பொருள் அல்ல, அந்த வித்வானுக்கும் சாஸ்திரமெல்லாம் படித்தவனுக்கும் தது பயம், அந்த பிரம்மனே பய காரணம். இப்போ உபனிஷத் எதை நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம கடைசியில் அடைய வேண்டியது பிரம்மனிஷ்ட, பிரம்மனிஷ்டா. நம்ம மாணவர் ஒருவர் சொன்னார் என்கிட்ட, சாமி கூட்டி கழித்து பார்த்தா பிரம்மனிஷ்டை அடையணும், அவ்வளோதானே, எதுக்கு இவ்வளவு படித்து காரிய காரணம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, கூட்டி கழித்து பார்த்தா என்ன பண்ணணும், பிரம்மனிஷ்டை அடையணும், அவ்வளவுதானே. அது அவ்வளவுதான், சொல்கிறதுக்கு அப்படி தான் இருக்குது. அந்த நிஷ்டைக்காகத்தான் எல்லா முயற்சியும் பண்ணுறோம். அதான் உபனிஷத்து கடைசியில் கூட்டி கழித்து சொல்லுது, நீ என்னமோ பண்ணு, கடைசியில் என்ன, உன்னுடைய புத்தி பிரம்மனிடத்தில் நான்னு சொல்லி இருக்கா, இருந்தா அபயம், இல்லை என்னதான் படிச்சிருந்தாலும் அதனால் பயம்தான். அவர்களுக்கும் பிரம்மன் பயஹேது, பயத்தை கொடுக்கின்றது. இப்போ தத்து ஏவ, அதே பிரம்மன் பயம், பயத்தை கொடுக்கின்றது. விதுஷக, விதுஷகன்னு சொன்னால் சாஸ்திரம் படித்தவனுக்கும், அமன்வானஸ்ய, அவனுடைய புத்தியை அங்கு வைக்கவில்லை என்றால். இதிலேருந்து உபனிஷத்து ஒன்று சொல்லுது, படிப்புங்கிறது வேற, அந்த படிப்பை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுங்கிறது வேற. அதனால் ரெண்டு தனித்தனியாக இருக்கலாம்ங்கிறது நமக்கு தெரிகின்றது. உடனே ஒரு படித்தவங்களெல்லாம் உதாரணமாக எடுத்துட்டு, அவரெல்லாம் வேதாந்தம் படிச்சிருக்காரு, ஒரு விதமான பிரயோஜனமும் அவரிடம் பார்க்கலையே, அதனால் நானும் வேதாந்தம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. படிக்கலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த படிப்பு நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக வேண்டும். அப்பொழுது தான் என்ன ஆகும்னா அந்த மனமானது பிரம்மனிடத்தில் நிலை பெறும். அப்படி வைத்தவர்களுக்கு பிரம்மன் அபயம், அப்படி வைக்காதவர்களுக்கு பிரம்ம பயஹேதுஹு. ததப்யேஷ ஸ்லோகஹ பவதி. தது அபி, இந்த விஷயத்திலும், ஏஷக ஸ்லோகஹ, வரப்போகின்ற ஸ்லோகமானது, ரிக் மந்திரமானது, பவதி படதி இருக்கின்றது, படிக்கப்படுகிறது. இந்த அர்த்தத்தில்னா எந்த அர்த்தத்தில், பிரம்ம பய காரணம் என்ற அர்த்தத்தில். ஏன்னா கடைசியில் மீண்டும் உபனிஷத் பயத்தில் தானே முடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் அபயத்தை சொன்னாலும் பயத்தில் தானே உபனிஷத் முடித்துள்ளது. ஆகவே பிரம்மந்தான் எல்லோருக்கும் பயகாரணம் என்ற விஷயத்தில் இந்த ஸ்லோகமானது படிக்கப்படுகிறதுன்னு சொல்லி, அடுத்த அனுவாகத்தில் பிரம்மத்தை கண்டு இந்த ஜீவர்கள் மட்டும் பயந்துக்கல, தேவர்களும் கூட, யம தர்மராஜா கூட பிரம்மத்தை பயந்துட்டு, பிரம்மனை கண்டு பயந்துட்டு ஓடிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ல போகின்றது. அதை சொல்லி முடிச்சதற்கு பிறகு ஆனந்த மீமாம்சா தொடரும். இப்போ அடுத்த அனுவாகம் ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு சொன்னதுனால மீண்டும் 2 வரியில் இதே கருத்து வருகின்றது. என்ன கருத்து? பிரம்மத்தை கண்டு அனைத்து தேவர்களும் பயம் கொள்கிறார்கள், அவ்வளவுதான்.
அதை தொடர்ந்து உபனிஷத் ஒரு விசாரத்தை செய்யும். அது ஆனந்த மீமாம்சா. அடுத்த அணுவாகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்பொழுது 6, 7 இந்த 2 அணுவாகத்தில் நாம் பார்த்த 7 காரணங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். 5 அணுவாகம் வரை நாம் என்ன படித்தோம்? பஞ்ச கோஷ விவேகத்தின் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை படித்தோம். அதற்கு பிறகு 6வது அணுவாகத்தில் ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக சங்கரர் இந்த 2 அணுவாகத்தை சேர்த்து 7 காரணங்களாக கொண்டு இங்கு பேசப்பட்ட கருத்துக்களையே 7ஆக பிரித்து இந்த காரணத்தினால் பிரம்ம இருக்கின்றது என்று சொன்னார். அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் 6வது அணுவாகத்தில் முதல் காரணம் பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு முதல் காரணம் ஜெகத் காரணத்துவாத் என்று பார்த்தோம். இங்கு குறிப்பாக நிமித்த காரணம் பேசப்பட்டது. ஏற்கனவே உபாதான காரணம் பேசப்பட்டது. இங்க நிமித்த காரணம் பேசப்பட்டதுன்னு எப்படி தெரியுதுன்னா, ச தபோ தப்யத ச தபஸ்தப்துவா இதகம் சர்வம் அசிருஜத. பிரம்மன் இந்த உலகத்தை படைக்கலாம் என்று சங்கல்பம் செய்தது. யார் சங்கல்பம் செய்ய முடியும்? யார் சேதன தத்துவமோ அறிவு தத்துவமோ அதுதான் சிந்திக்க முடியும். இவ்விதத்தில் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாக பிரம்மன் பேசப்பட்ட காரணத்தினால் பிரம்ம அஸ்தி. இது முதல் காரணமாக பார்த்தோம். இரண்டாவது ஜீவரூபேன பாசமானத்வாத்னு பார்த்தோம். ஜீவஸ்வரூபமாக பிரம்மன் இருக்கின்றது என்று பார்த்தோம். அந்த இடத்துக்கு வரும்பொழுது தத் சிருஷ்டுவா ததேவ அணுப்பிராவிஷது அணுப்பிரவேச ஸ்ருதி விசாரம் செய்தோம். எப்படி பிரம்மன் எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த சரீரத்தை எல்லாம் படைச்சு சரீரத்திற்குள் நுழைந்தது அணுப்பிரவேசக, அந்த விசாரத்தை பார்த்தோம். அந்த இடத்தில் எப்படி என்றால் எல்லாமே மாயையினுடைய காரியம், ஜடம். அப்படி என்றால் சேதனமான செயலை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். நம்மெல்லாம் ஒரு அறிவோட விவகாரம் பண்ணுறோம். இப்போ சேதனமான ஒரு தத்துவம் இருந்தால்தான் ஜடமான சரீரத்திற்குள் இருந்து ஒருவன் செயல்பட முடியும். ஆகவே ஜீவரூபமாக பிரம்மன் இருப்பதனால் பிரம்ம அஸ்தி. இனி மூன்றாவதாக ஜெகத் ரூபேன பாசமானத்வாத்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் பிரம்மன் விதவிதமாக வெளிப்படுகிறது. கீதையில் 10வது அத்தியாயத்தில் பகவானுடைய விபூதின்னு சொல்வதுதான் இங்கு பேசப்பட்டது. உபாதான காரணம் இங்கு குறிப்பாக காட்டப்பட்டு விதவிதமாக இந்த ஜெகத்தில் ஜெகத் ஒளிர்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று போக்ய பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் பேசப்பட்டது. இந்த 3 காரணங்கள் 6வது அணுவாகத்தில் வந்தது. இனி இந்த 7வது அணுவாகத்தில் மீதி 4 காரணங்கள். 4வது காரணம் சுக்ருத பிரசித்தேகே என்று பார்த்தோம். சுக்ருத பிரசித்தி என்றால் பிரம்மனுக்கு சுக்ருதம் என்ற பெயர் சாஸ்திரத்தில் பிரசித்தி. சுக்ருதம் என்றால் ஸ்வயம் கர்த்திரு, தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது பிரம்ம. இந்த பிரம்மன் எப்படி படைச்சதுன்னா பகுஸ்யாம், தன்னைத்தானே பலவாக உருவாக்கி கொண்டது ஸ்வயம் கர்த்திரு. அல்லது புண்ணிய ரூபமாக பிரம்மனானது இருக்கின்றது. ஆகவே பிரம்ம அஸ்தி. இனி 5வது காரணமாக ரசத்துவ பிரசித்தேகே, அதை இந்த வகுப்பிலேயே ஞாபகப்படுத்தினோம். ஆனந்த ஹேது, ஒருவன் ஆனந்தமாக இருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் பிரம்ம. நம்ம மனசில் இருந்துட்டு அல்லது நமக்குள் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இனி 6வது காரணம் காரிய காரண சங்காதானாம் சேஷ்டாத்வாத்னு பார்த்தோம். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் எழுதியிருப்பீர்கள், ஞாபகத்தான் படுத்துகிறோம். காரிய காரண சங்காதானாம் என்றால் உடல், இந்திரியங்கள், கரணம்னா காரியம்னா உடல்,
கரணம்னா இந்திரியங்கள். இந்த கூட்டங்களினுடைய செயல்பாட்டினால் உடலும் இந்திரியங்களும் செயல்படுகிறது என்றால் அதற்கு பிரம்மன் இருந்தாக வேண்டும். கோஹ்யேவான்யாத் கஃப் பிராண்யாத்னு பார்த்தோம். பிறகு இறுதியாக இன்று நாம் பார்த்தது பய அபய ஹேதுத்வாத். ஒருவனுக்கு பயம், ஒருவனுக்கு அபயம், இரண்டுக்கும் பிரம்மன் காரணம். இப்போ உபனிஷத்து பிரம்மன் அஸ்தின்னு சொல்றதுக்காக இதை சொல்றதாக நாம் கொள்ள வேண்டாம். உபனிஷத்து பிரம்மனுடைய விளக்கத்தை சொல்லும் போது பயத்துக்கும் பிரம்மன் காரணம், அபயத்திற்கும் பிரம்மன் காரணம்னு சொல்லுது. அதனாலதான் நமக்கு அத்வைதமே சித்திக்குது. அபயத்துக்கு வேற என்னமோ காரணம், பயத்துக்கு தான் பிரம்ம காரணம்னா பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டு வந்துருமே. இப்போ பிரம்மனே புரிந்து கொள்ளவில்லை என்றால் பயம், பிரம்மத்தை புரிந்து கொண்டால் அபயம். ஆகவே பிரம்ம அஸ்தி என்று இதோடு 3 கேள்வி கேட்கப்பட்டது. பிரம்மன் இருக்கின்றதா இல்லையா? இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி ஞாபகம் இருக்கோ? வித்வான் பிரம்மனை அடைகின்றானா இல்லையா, அவித்வான் பிரம்மத்தை அடைகின்றானா இல்லையா? அங்கே உண்மையில கேட்கப்பட்ட கேள்வி உதா வித்வான் அமும் லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சதி. வித்வான் அடைகிறானா இல்லையாங்கிறது கேள்வி, அவித்வான் அடைகிறானா இல்லையாங்கிறது கேள்வி. உபனிஷத் அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக பிரம்மத்தை பற்றி ஏதோ கருத்தை சொன்னது. நாம் முன்னாடி ஒரு கேள்வியை சேர்த்தி கொண்டு பிரம்மன் இருக்கின்றதுங்கிறதுக்கு பார்த்தோம். இனி 8வது அணுவாகத்தில் கடைசியில் தான் வரும் வித்வான் அடைகிறானா அல்லது அவித்வான் அடைகின்றானா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் பிறகு வரும். அதற்கு முன் உபனிஷத் 8வது அணுவாகத்தில் ரசத்துவ பிரசித்தேகேன்னு சொல்லப்பட்டதே, அது எப்படி பிரம்ம ரசம், பிரம்மன் எப்படி ஆனந்த ஸ்வரூபம் என்ற விசாரம் வருகின்றது. அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.